ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட அடுத்த டிஇங்க. ஓகே, வாங்க ஒரு கேஸ்லெட், சூப்பரான கேஸ்லெட் இருக்கு. எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். என்னடா 3 வீடியோவும் ஒண்ணா போட்டிருக்கலாமேடானா கொஞ்சம் டயர்ட் ஆயிருதுங்க. தனியா 10 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல லைவ் கிளாஸ் போட்டு போட்டு. தான் பிரச்சனை. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? A McDonald outlet sold two type of wraps. என்னென்ன டைப்? Cobb salad wrap and mushroom tikka wrap. எனக்கு இந்த வரைக்கும் பாக்குறப்ப என்ன தோணும்னா, ஒருவேளை டேபிள் பேஸா இருக்கலாம். இல்லைன்னா இப்படி ஒரு பேஸ். அதாவது இந்த மாதிரி வென் டயக்ராமா இருக்கலாம்னு தோணும். ஆனா அடுத்த லைனே ஆன் 5 டிஃபரெண்ட் டேஸ்ன்னு 5 டேஸ் கொடுக்குறானா, இத பார்த்ததுமே டேபிள் கிரியேட் பண்ணிடலாங்க. இத பார்த்த உடனே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சிஎம் என்னது காபு மஷ்ரூம் டோட்டல்னு போட்டு டேபிள கிரியேட் பண்ணிடணும் அடுத்த செகண்ட். ஃபர்ஸ்ட் வென் டயக்ராமான்னு செக் பண்ணணும், இல்ல டேபிளான்னு கண்டுபிடிக்க பழகணும். இதை கண்டுபிடிச்சாலே பாதி கேஸ்லெட் முடிஞ்சுங்க. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே பாதி கேஸ்லெட் முடிஞ்சு. ப்ரிலிம்ஸ் லெவல் டிஐ அடிக்கடி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கான்செப்ட் செட்டை முடிச்சுட்டு பண்ணலான்னு பாக்குறேன். விரைவில் ஆரம்பிச்சிடலாம். சரி, நெக்ஸ்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் wraps sold on all 5 day together is 298. 5 நாள் சேர்த்து ஆவரேஜா 298னா டோட்டல் எவ்வளவு? இன்டூ 5. இன்டூ 5 பாக்குறப்ப இதை பெருசா இருக்கு. எப்படி பண்றதுன்னா 300 இன்டூ 5 எவ்வளவு? 1500. 2 5 ஆர் 10. 10 கம்மியா இருக்கும் அம்புட்டுனா 1490. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம் ஆஃப் கோலப் wrapples sold on வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே சேர்த்தா 360. வெனஸ்டே தேர்ஸ்டேவோட காப் வந்து டோட்டலா 360. மிடில் எழுதி வச்சுக்க வைக்கிறான் 360. ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் காப் சாலட் wrap sold on Tuesday is 10% less than mushroom tikka wrap sold on Monday. காப் சாலட் Tuesday வந்து 10% less than mushroom tikka of Monday, which means இது 10x-னா இது 9x. ஓகே ஓகே. அடுத்து ratio between cob salad sold on Monday to Friday is 7:5. இதுக்கு cob on Monday and Fridayக்கு 7:5, which means இது 7y-னா இது 5y. ஓகே, அடுத்து number of cob salad sold on Wednesday is 140 more than mushroom tikka sold on Wednesday. cob on Wednesday வந்து 140 more than mushroom tikka on Wednesday, which means இது z-னா இது z plus 140. என்னடா நீ வாட்டுக்கு வேரியபிள் அள்ளி தெளிச்சுட்டு போறேன்னா பயப்படாதீங்க. ஒரு இடத்துல முட்டி ஆன்சர் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தைரியமா வேரியபிள் எடுக்கலாம். நான் மேக்சிமம் வேரியபிள் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்குன்னு வேரியபிளே எடுக்காம வரிசையா போட்டுட்டே இருந்தா என்னைக்கு போட? வாங்க வாங்க அடிச்சு போட்டு போயிருவோம். ரேஷியோ பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் wraps sold on Thursday and Friday is 20:21. என்னடா ஏபிசிடி முடிஞ்சு அப்படின்னு யோசிக்க கூடாது. 20C 21C. நமக்கு வேணும்ன்ற லெட்டர் எடுத்துக்கலாங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் wraps sold on Monday is 410. வந்துருச்சா? ஆரம்பிச்சிருச்சா ஆன்சர் வர்றதுக்கு? இதுக்கு மேல வேரியபிள் கொடுக்க முடியாதுன்னு அவனே ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். which is 80 more than sold on total wraps sold on Tuesday. 80 அதிகமா, which means இங்க 330 வர ஆரம்பிச்சிருச்சா? அடுத்து number of mushroom sold on Wednesday is 100 less than mushroom sold on Monday. Wednesday வந்து 100 less than, which means இது 10x minus 100. ஒரு வேரியபிள் இப்ப கேன்சல் ஆகும் பாருங்க. இதை விட 140 அதிகமா, which means இது எவ்வளவா இருக்கும்? 10x plus 40 இருக்குமா? அவ்வளவுதான். பிளஸ் 140 போட்டோம்னா பிளஸ் 40. இப்போ ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகுது. அடுத்து ஒய் கேன்சல் ஆகும் பாருங்க. அடுத்து சி ஒரே தான் முடிஞ்சிடும். இது முடிஞ்சு. அடுத்து ரேஷியோ பிட்வீன் காலப்ஸ் அண்ட் மஷ்ரூம் டிக்கா சோல்ட் ஆன் Monday is 21:20. ஓகே, இதுக்குமான ரேஷியோ 21:20. ஓகே,
அப்போ நான் இப்படியும் பண்ணலாம், இல்ல இத வேரியபிள வச்சுட்டே கூட பண்ணலாம். இல்ல இத காமன் வேரியபிள் ஆக்குறதுனாலும் ஆக்கலாம். நான் அப்படியே பண்ணிடுறேன். டோட்டல் 41 40 410னா இது 200, இது 210. இது 7 பார்ட்னா இது 5 பார்ட், which means இது 150. இது 10 பார்ட்னா இது 9 பார்ட், இது 180. இது பிளஸ் இதுதான் 330, அப்ப which means இது 150. இங்க 100 கம்மியா இருக்கும், 100 100ல இருந்து 40 அதிகமா இருக்கும், 140. இங்க டோட்டலா 240. இது ரெண்டும் சேர்த்தா 360னா which means இது 220. இப்ப இந்த ரெண்டு மிச்சம், இந்த ரெண்டு கிடைச்சா இது ஈஸி. இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 410 330 240 ஆட் பண்ணோம்னா எவ்வளவுங்க? 440 740 780 980. இங்க 1490 இருக்கு. மிச்சம் எவ்வளவு? மிச்சம் எவ்வளவு? 10 410 510. ஏதோ டோட்டல் மிஸ்டேக் விட்டோம் பாருங்க. ஏதோ டோட்டல் மிஸ்டேக் விட்டுருவோம். 740 900 கரெக்டானோ? கரெக்டானோ? ஓகே. எவ்வளோங்க? என்னங்க இது சம்பவத்தை செஞ்சிருச்சு. 40 780 930. ம் இதை விட 140 அதிகங்க. இதை விட 40 இல்ல, இதை விட 10x விட 140 அதிகம். அதாவது இங்க பாருங்களேன், இதை விட 40 அதிகம் இல்ல, இதை விட 140 அதிகம். 10x விட தான் 40 அதிகம், which means 240. ஆட் பண்ணா இங்க 340. சரி ஆகாதப்பே தெரியும்ல. 1080 டோட்டல். இப்போ 410 தான் 41C, which means 1 part is 10. இதுவும் 200 210. டிஃபரன்ஸ்ல இங்க 60, இங்க 20. மறுபடியும் அது வெடிக்குது. இங்க 120 தானே வரும். டோட்டல் 360னா இது 120 தானே வரும். இங்க 80. அம்புட்டு தாங்கய்யா. ஒரு குட்டி கன்ஃபியூஷன். The number of mushroom tikka wraps sold on Wednesday is how much more or less than mushroom sold on Friday? Mushroom on Wednesday 100, இது ஃப்ரைடேவோட 40 அதிகம். இம்புட்டு தான். நெக்ஸ்ட், ரேஷியோ பிட்வீன் காலப் on Monday and mushroom on Friday. Cob on Monday, mushroom on Friday. 21:6, which is 7:2. Next, average of cob sold on Monday, Tuesday, Wednesday, Thursday and Friday. Cob total add பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணு. 150 270. இது சேர்த்து 360 அப்படியே வச்சுக்கலாம். 360 410 510 510 590 690 700 900. 900 divided by 5 180. நெக்ஸ்ட்ங்க ஐயா, mushroom sold on Thursday is what percentage of cob sold on Tuesday? Mushroom on Thursday 80, cob sold on Tuesday 180. ரேஷியோ கேட்குறான் 4:9, which means 44.44. 4/9. Next, 133.33%, which is 4/3 into 400% into 4 தான், into wraps sold on, total wraps sold on Tuesday 330 கேன்சல் பண்ணா 110. 4 4 16 into 11. 16 into 11 என்னது? 176. ஒரு 0 சேர்த்துக்குவோம். அம்புட்டு தான். ஓகே, முடிச்சுக்கலாம். இதே மாதிரி டே 2 டே 3யோட மார்க் பேப்பரோட டிஏயும் உங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம 3 செஷன்ல இருக்க 555 சேர்த்து ஒரே செஷனா கொடுத்துட்றேன். அப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் தனித்தனியா 3 பேப்பருக்கும் 10 10 கொஸ்டின் வந்துரும்யா. முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.